புதுச்சேரியில் ஓட்டு எண்ணிக்கைக்கு 9 நாட்களே உள்ள நிலையில் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அலுவலகங்களை காலி செய்து வருகின்றனர். புதுவை சட்டசபையில் முதலமைச்சர், அமைச்சர்கள், சபாநாயகர், எதிர்க்கட்சித் தலைவர், துணை சபாநாயகர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அலுவலகங்கள் உள்ளது. சட்டசபை அலுவலகங்களில் தொகுதி மக்கள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்து குறைகளை நிவர்த்தி செய்வர். இதனால் சட்டசபை வளாகம் அலுவலக நேரங்களில் எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும். கடந்த மார்ச் 15ஆம் தேதி சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அன்றைய தினமே தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தது. இதனால் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் அலுவலகங்களை பூட்டிவிட்டு தேர்தல் பணிக்கு சென்றுவிட்டனர். கார்களை அரசு செயலரிடம் ஒப்படைத்தனர். இந்நிலையில் கடந்த 9ஆம் தேதி தேர்தல் ஓட்டுப்பதிவு முடிந்தது. வரும் மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. ஓட்டு எண்ணிக்கைக்கு 9 நாட்களே உள்ள நிலையில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அலுவலகங்களை காலி செய்து வருகின்றனர். அலுவலகத்தில் பயன்படுத்திய பொருட்கள், ஆவணங்களை வேன்கள் மூலமாக ஏற்றி செல்கின்றனர். தேர்தல் முடிவுக்கு பிறகு யார் சட்டமன்ற உறுப்பினர், யார் அமைச்சர் என தெரியவரும். அதன் பிறகு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அலுவலகம் ஒதுக்கப்படும். இதனால் தற்போதைய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அலுவலகங்களை காலி செய்து வருகின்றனர். புதுச்சேரியில் ஓட்டு எண்ணும் நாளில் சட்டம் ஒழுங்கை பாதிக்காத வகையில் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று டிஐஜி சத்யசுந்தரம் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு கடந்த 9ஆம் தேதி நடைபெற்றது. தொடர்ந்து ஓட்டுப்பதிவுக்கு பயன்படுத்தப்பட்ட இயந்திரங்கள் லாஸ்பேட்டை மகளிர் பொறியியல் கல்லூரி, தாக்கூர் கலைக்கல்லூரி, மோத்திலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரி ஆகிய 3 மையங்களில் வைக்கப்பட்டுள்ளன. அதேபோல காரைக்கால் மாவட்டத்தில் அண்ணா கலை கல்லூரி, மாகேவில் நேரு அரசு உயர்நிலைப்பள்ளி, ஏனாமில் அரசு கலைக்கல்லூரிகள் 3 அடுக்கு பாதுகாப்புடன் ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் காவல்துறையினருக்கு டிஐஜி சத்யசுந்தரம் வெளியிட்டுள்ள உத்தரவில் புதுச்சேரியில் ஓட்டு எண்ணும் நாளில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்த வேண்டும். சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும். சந்தேகத்திற்கு இடமான வகையில் சுற்றித் திரியும் நபர்களை பிடித்து விசாரணை நடத்த வேண்டும். பதட்டமான பகுதிகளில் கூடுதலாக போலீசாரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் வாக்கு எண்ணும் மையங்களின் தொகுதிகளில் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஓட்டு எண்ணிக்கை நடைபெறும் மையங்கள் மற்றும் தொகுதிகளின் விவரங்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி பொறியியல் கல்லூரிகள் கதிர்காமம், இந்திரா நகர், தட்டாஞ்சாவடி, காமராஜர் நகர், நெல்லித்தோப்பு, முதலியார்பேட்டை, அரியங்குப்பம், மணவெளி, ஏம்பலம், பாகூர் ஆகிய தொகுதிகளும், லாஸ்பேட்டை மோத்திலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரிகள் மண்ணாடிப்பட்டு, திருபுவனை, ஊசுடு, மங்கலம், வில்லியனூர், உழவர்கரை, நெட்டப்பாக்கம் தொகுதிகளுக்கும், தாகூர் கலைக்கல்லூரிகள் லாஸ்பேட்டை, காலாப்பட்டு, முத்தியால்பேட்டை, ராஜ்பவன், உப்பளம், உருளையன்பேட்டை தொகுதிகளுக்கு ஓட்டுகள் எண்ணப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 5 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 70,000 இழந்துள்ளனர். புதுச்சேரி கோவிந்த சாலையை சார்ந்த பெண்ணின் இன்ஸ்டாகிராம் கணக்கில் சகோதரர் பேரில் மருத்துவ அவசர பணம் தேவை என்று குறுஞ்செய்தி மொபைல் எண்ணுடன் வந்துள்ளது. அதை உண்மை என்று நம்பிய பெண் அதிலிருந்த மொபைல் எண்ணிற்கு ரூபாய் 30,000 அனுப்பி வைத்துள்ளார். அதன் பிறகே ஆன்லைன் மோசடி கும்பல் இன்ஸ்டாகிராமில் தனது சகோதரர் பெயரில் போலியாக கணக்கு துவங்கி பணத்தை பெற்று ஏமாற்றியதும் தெரியவந்தது. அதேபோல புதுசாரத்தை சார்ந்தவர் ஃபேஸ்புக்கில் நிதி அமைச்சரின் முதலீடு திட்டம் தொடர்பான விளம்பரத்தை பார்த்துள்ளார். அதை நம்பி அந்த திட்டத்தில் ரூபாய் 18,499 முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். மடுகரையை சார்ந்த பெண்ணை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வங்கி அதிகாரி போல பேசியுள்ளார். அதில் வங்கி கணக்கின் KYC-யை புதுப்பிக்க ATM கார்டு விவரங்கள் மற்றும் OTP எண்ணை கேட்டுள்ளார். இதை நம்பியவர் மர்ம நபருக்கு அனைத்து விவரங்களையும் தெரிவித்துள்ளார். அதன்பின் அவரது வங்கியிலிருந்து ரூபாய் 10,500 மோசடி கும்பல் எடுத்து ஏமாற்றியுள்ளது. அதேபோல வடமங்கலத்தை சார்ந்தவர் 6,393, பிள்ளையார்குப்பத்தை சார்ந்தவர் 4,500 என 5 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 69,892 இழந்திருக்கின்றனர். இதுகுறித்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் 2 பேர் 7 லட்சம் ரூபாய் ஏமாந்திருக்கின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையை சார்ந்தவரை மர்ம நபர் ஆன்லைன் ட்ரேடிங்கில் செய்வது தொடர்பான வாட்ஸ்அப் குழு ஒன்றில் இணைத்துள்ளார். அந்த குழுவில் ஆன்லைன் ட்ரேடிங் தொடர்பான பல்வேறு தகவல்கள் குறித்து தினசரி விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது.
இதனையடுத்து அவர் மர்ம நபர் அனுப்பிய ஆன்லைன் ட்ரேடிங் லிங்கில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 6,71,800 முதலீடு செய்துள்ளார். அதன் மூலமாக வந்த லாபத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்ததும் தெரியவந்தது. அதேபோல லாஸ்பேட்டையை சார்ந்தவர் ரூபாய் 29,994 என மொத்தம் 2 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் 7,01,794 ரூபாய் இழந்திருக்கின்றனர். இதுகுறித்து புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி கும்பல் குறித்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னையின் வருகை தினமான இன்று திரளான வெளிநாட்டினர் மற்றும் ஆன்மீக சிந்தனையாளர்கள் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டு அன்னையை தரிசனம் செய்தனர். அரவிந்தரை ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்டு அன்னை 1920ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டிலிருந்து புதுச்சேரி மரைன் வீதியில் உள்ள அரவிந்தர் ஆசிரமத்தில் வந்து தங்கி அரவிந்தருடன் ஆன்மீக பணியில் ஈடுபட்டு வந்தார். அதன் விளைவாகத்தான் அரவிந்தரின் மறைவிற்கு பிறகு ஆரோவில் சர்வதேச நகரத்தை உருவாக்கினார். அன்னை புதுச்சேரிக்கு வந்த நாளை ஆண்டுதோறும் இந்நாள் அரவிந்தர் ஆசிரமம் சார்பில் அன்னை வருகை தினமான கொண்டாடப்பட்டு வருகிறது. அன்னையின் ஆண்டு வருகை தினமான இன்று 24/4/2026 அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னை தங்கியிருந்த அறை பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டது. அன்னையின் அன்றைய திரளான வெளிநாட்டினர் மற்றும் ஆன்மீக சிந்தனையாளர்கள் நீண்ட வரிசை நின்று காத்திருந்து பார்வையிட்டு அன்னையின் சமாதி முன்பு அமர்ந்து தியானத்தில் ஈடுபட்டனர். மேலும் அன்னை வருகை தினத்தையொட்டி அரவிந்தர் ஆசிரமத்தில் சிறப்பு கூட்டு தியானமும் பிரார்த்தனையும் நடைபெற்றது. புதுச்சேரியில் சிறுவர்களை வாகனம் ஓட்ட அனுமதிக்கும் பெற்றோருக்கு அபராதம், சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று போக்குவரத்து காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக போக்குவரத்து சீனியர் எஸ்பி திவ்யா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் சில பெற்றோர்கள் வாகன உரிமையாளர்கள் குறைந்த வயதுடையவர்களுக்கு வாகனம் ஓட்ட அனுமதி அளிக்கின்றனர். இதனால் அவர்களின் உயிர் மட்டுமின்றி பிற சாலை பயணிகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிறது. குறைந்த வயதில் வாகனம் ஓட்டுதல் மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் கடுமையான குற்றமாகும். 18 வயதிற்கு குறைவானவர்கள் வாகனம் ஓட்டுவது சட்டவிரோதம். குறைந்த வயதுடையோர் வாகனம் ஓட்டும்போது பிடிபட்டால் பெற்றோர் வாகன உரிமையாளர் குற்றவாளியாக கருதப்பட்டு ரூபாய் 25,000 வரை அபராதம், 3 ஆண்டு சிறை தண்டனை, ஓட்டுநர் உரிமம் சஸ்பெண்ட் செய்யப்படும். வாகனம் ஓட்டுவோர் குழந்தைகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவர். மேலும் 25 வயது வரை அவர் ஓட்டுநர் உரிமம் பெற தகுதி இழப்பர். பயன்படுத்தப்பட்ட வாகன பதிவு 12 மாதம் ரத்து செய்யப்படும். கடந்த 20ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை நடந்த சிறப்பு சோதனைகள் குறைந்த வயது வாகனம் ஓட்டியது தொடர்பாக 30 நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பெற்றோர்கள், வாகன உரிமையாளர்கள் பொறுப்புடன் எந்த சூழலிலும் குறைந்த வயதுடையவர்கள் வாகனம் ஓட்ட அனுமதிக்க வேண்டாம். பள்ளிகளிலும் இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். கடுமையான அமலாக்க நடவடிக்கைகள் புதுவை முழுவதும் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும். விதி மீறுவோர் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பயிற்சியாளரை தாக்கிய புதுச்சேரி முதல் தர கிரிக்கெட் வீரர்கள் 3 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இந்திய கிரிக்கெட் போர்டு சார்பில் சையத் முஷாக் அலி T20 டிராபி தொடர் நடத்தப்படுகிறது. கடந்த 2025 சீசனுக்கான புதுச்சேரி அணி தேர்வில் சில வீரர்கள் புறக்கணிக்கப்பட்டனர். இதற்கு புதுச்சேரி 19 வயது அணி பயிற்சியாளர் வெங்கட்ராமன் தான் காரணம் என கடந்த டிசம்பர் 8 அவர் மீது வீரர்கள் தாக்குதல் நடத்தினர். இதுகுறித்து கார்த்திகேயன், அரவிந்த்ராஜ், சந்தோஷ்குமரன் ஆகிய 3 வீரர்கள் மீது கொலை முயற்சி, தாக்குதல் உள்ளிட்ட பல பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது. இதனிடையே 3 வீரர்களை புதுச்சேரி கிரிக்கெட் சங்கம் CAB சஸ்பெண்ட் செய்துள்ளது. இவர்கள் CABக்கு சொந்தமான எந்த மைதானத்திலும் நுழைய, பயிற்சி உள்ளிட்ட வசதிகளை பயன்படுத்த அனுமதிக்கப்பட மாட்டார். வழக்கு முடியும் வரை இது தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெருநாய்களை பிடித்து குடும்ப கட்டுப்பாடு செய்யும் பணியை உழவர்கரை நகராட்சி முடுக்கிவிட்டுள்ளது. புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் சமீப காலமாக தெருநாய்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக முதியவர்கள் மற்றும் குழந்தைகளை நாய்கள் துரத்துவதாக புகார்கள் குவிந்த வண்ணம் உள்ளன. இந்த சூழலில் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் உழவர்கரை நகராட்சி பகுதிகளில் தெருநாய்களை பிடித்து கருத்தடை செய்யும் பணிகளை தற்போது முடுக்கிவிட்டுள்ளது. அடுத்தடுத்த 3 மாதங்களுக்கு இந்த தெருநாய் கட்டுப்படுத்தும் முகாம் நடைபெறுகிறது.
மே 7 முதல் காலாப்பட்டு தொகுதி, மே 18 முதல் கதிர்காமம் தொகுதி, ஜூன் 4ஆம் தேதி முதல் தட்டாஞ்சாவடி தொகுதி, ஜூன் 19ஆம் தேதி முதல் காமராஜர் நகர் தொகுதி, ஜூன் 1ஆம் தேதி முதல் உழவர்கரை தொகுதி திருநாய்கள் பிடித்து கருத்தடை செய்யப்பட உள்ளன. விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதிக்குட்பட்ட கோட்டுக்குப்பம் கிராமத்தில் 10 மற்றும் 11 வார்டு கிராம மக்கள் சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் இன்று ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதிக்குட்பட்ட கோட்டுக்குப்பம் கிராமத்தில் 10 மற்றும் 11வது வார்டு கிராம மக்கள் சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்துள்ளனர். தங்களது கோரிக்கைகளான ஆதிதிராவிட மயானம் இடத்திற்கான பிரச்சினைகள் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தும் அந்த தீர்ப்பை மதிக்காத நடைமுறைப்படுத்தாத மாவட்ட ஆட்சியர் மற்றும் கோட்டக்குப்பம் நகராட்சி ஆணையர் அரசியல்வாதிகள் யாருக்கும் தங்களது ஆதரவு இல்லை என்றும், மேலும் ஆதிதிராவிட மக்களுக்கு வீட்டு மனைப்பட்டா வழங்காததை கண்டித்தும் கிராமத்தில் சமுதாய நலக்கூடம், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, நாடக மேடை செய்து தராத நிர்வாகம் மற்றும் அரசியல்வாதிகளை கண்டிக்கும் வகையில் தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளனர். இதனால் கோட்டக்குப்பம் 10 மற்றும் 11வது வார்டு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளில் மொத்தமுள்ள 2189 வாக்காளர்கள் யாரும் வாக்கு செலுத்தவில்லை. மேலும் வாக்குச்சாவடிக்குள் எந்த கட்சி முகவர்களும் இல்லாததால் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் மட்டும் அமர்ந்திருந்தனர். அசம்பாவித சம்பவம் ஏதும் நடைபெறாமல் இருக்க கோட்டக்குப்பம் காவல் ஆய்வாளர் விஸ்வநாதன் தலைமையில் 15க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு பணியாளர் தேர்வாணையம் வரும் 26ஆம் தேதி நடத்தவிருந்த ஒருங்கிணைந்த 2ஆம் நிலை தேர்வுகளை ஒத்திவைத்துள்ளது. இதுகுறித்து தேர்வாணைய உறுப்பினர் செயலர் முருகேசன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் வருகின்ற 26ஆம் தேதி நடைபெறவிருந்த ஒருங்கிணைந்த 2ஆம் நிலை தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுகின்றன. இந்த தேர்வு நடைபெறவுள்ள தேதி குறித்த அறிவிப்பு பின்னர் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இண்டிகோ நிறுவனம் கூடுதல் விமான சேவையை வருகின்ற மே 1ஆம் தேதி முதல் இயக்குகிறது. இது தொடர்பாக புதுச்சேரி விமான நிலைய இயக்குநர் ராஜசேகர் ரெட்டி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரிக்கு இண்டிகோ புதிய விமான சேவைகளை வரும் மே 1ஆம் தேதி முதல் இயக்குகிறது. பெங்களூரிலிருந்து காலை 10:10 மணிக்கு புறப்படும் விமானம் காலை 11:15க்கும் புதுச்சேரி வந்தடையும். அந்த விமானம் புதுச்சேரியிலிருந்து காலை 11:35 மணிக்கு புறப்பட்டு பெங்களூருக்கு காலை 12:15 மணிக்கு சென்றடையும். ராஜமுந்திரியிலிருந்து காலை 9:55 மணிக்கு புறப்படும் விமானம் ஹைதராபாத்திற்கு காலை 11:15 மணிக்கு சென்றடைந்து அங்கிருந்து 11:45 மணிக்கு புறப்பட்டு புதுச்சேரிக்கு மதியம் 1:40 மணிக்கு வந்தடையும். அந்த விமானம் மதியம் 2 மணிக்கு புறப்பட்டு பெங்களூருக்கு மதியம் 3:15 மணிக்கு சென்றடையும். பெங்களூரிலிருந்து மாலை 4 மணிக்கு புறப்பட்டு புதுச்சேரிக்கு மாலை 5:10 மணிக்கு வந்தடையும். புதுச்சேரியிலிருந்து மாலை 5:30 மணிக்கு புறப்பட்டு ஹைதராபாத்தை இரவு 7:20 மணிக்கு சென்றடையும். அங்கிருந்து இரவு 7:50 மணிக்கு புறப்பட்டு ராஜமுந்திரியை இரவு 9:05க்கு சென்றடையும். புதிய விமான சேவையின் அறிமுகமானது பிராந்திய இணைப்பை மேம்படுத்தும். புதுச்சேரியில் இருந்து இதர நகரங்களுக்கு விமான பயணத்திற்கான வளர்ந்து வரும் தேவையை பூர்த்தி செய்யும். விமான இணைப்பை ஏற்படுத்துவதன் மூலமாக பிராந்தியத்தின் பொருளாதார மேம்பாட்டிற்கு புதுச்சேரி விமான நிலையம் துணை நிற்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி கடற்கரை சாலை கலைநயமிக்க நுழைவாயிலுடன் புதுப்பொலிவு பெற உள்ளது. பிரெஞ்சு கலாச்சாரமும் தமிழ் மண்ணின் மனமும் சங்கமிக்கும் 1.5 கிலோமீட்டர் கடற்கரை நீளச்சாலைக்கு இனிமேல் ஒரு அடையாளம் கிடைக்கப் போகிறது. மத்திய சுற்றுலா அமைச்சகத்தின் ஸ்வதேஷ் தர்ஷன் 2.0 திட்டத்தின் கீழ் ஒரு சவாலான இலக்கை கையில் எடுத்திருக்கிறது. புதுச்சேரி சுற்றுலாத்துறை கடற்கரையின் சாலையின் முகப்பில் 2 பிரம்மாண்டமான மற்றும் கலைநயமிக்க நுழைவாயில்கள் அமைக்கும் பணிகள் விறுவிறுப்பாக தொடங்கிவிட்டன. ஒன்று பழைய சாராய ஆலை அருகேயும் மற்றொன்று வரலாற்று சிறப்புமிக்க டியூப்லெக்ஸ் சிலை அருகேயும் அமையவிருக்கிறது. இதுவரை குறுக்கு சந்துகள் வழியாகவே கடற்கரைக்கு சென்று பழகிய சுற்றுலா பயணிகளுக்கு இனிமேல் இந்த நுழைவாயில்கள் ஒரு ராஜபாட்டை போன்ற உணர்வை தரும் என்பதில் சந்தேகமில்லை. விரைவில் வண்ண விளக்குகள் ஜொலிக்க புதுப்பொலிவுடன் காட்சியளிக்கப் போகிறது கடற்கரை சாலை. இனிமேல் கடற்கரை சாலைக்கு போகிறவர்கள் இந்த நுழைவாயிலில் ஒரு கிளிக் செய்யாமல் திரும்ப மாட்டார்கள் என்பதும் உறுதி.
டெல்லியில் நடந்த தேசிய அளவிலான களரி போட்டியில் புதுச்சேரியை சார்ந்த வீரர்கள் பதக்கங்களை வென்று மாநிலத்திற்கு பெருமை சேர்த்தனர். இந்திய களரி கூட்டமைப்பு சார்பில் தேசிய அளவிலான போட்டிகள் டெல்லியில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, கேரளா உட்பட 28 மாநிலங்களில் இருந்து 1000த்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் தங்களது தற்காப்பு கலைத்திறமைகளை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி மாநிலத்தின் சார்பில் 10 வீரர்கள் இந்த போட்டியில் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்த மாகி பிராந்திய வீரர் அஸ்வின் அபிலாஷ் வெள்ளிப் பதக்கமும் வீராங்கனை மணிமுகிலா வெண்கலப் பதக்கமும் வென்றனர். டில்லியிலிருந்து பதக்கங்களுடன் புதுச்சேரி திரும்பிய வீரர்களுக்கு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில விளையாட்டு வீரர்கள் சங்கத்தின் சார்பில் நிர்வாகிகள் மற்றும் சக விளையாட்டு வீரர்கள் திரளாக வந்து பதக்கம் வென்றவர்களுக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து வழங்கி பாராட்டினர். கோடை வெப்பம் அதிகமாக இருப்பதால் புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் வருகின்ற 27ஆம் தேதி முதல் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கோடை வெப்பம் நாளுக்கு நாள் அதிகமாக உயர்ந்து வருகிறது. இதன் காரணமாக மாகியில் இன்று 23ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதேபோல புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதியில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளுக்கு வருகின்ற 27ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளில் சிறப்பு வகுப்பு மற்றும் எந்தவொரு வகுப்பிலும் நடத்தக்கூடாது. கோடை விடுமுறை முடிந்த பிறகு ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். ஏப்ரல் 30ஆம் தேதி வரை பள்ளி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் முன்கூட்டியே விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் அந்த விடுமுறை நாட்களை பள்ளி திறப்பிற்கு பிறகு ஈடு செய்யப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓட்டுச்சாவடி அலுவலர்களிடம் சாப்பாட்டிற்காக கூடுதலாக பிடித்தம் செய்த தொகையை திருப்பி வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டசபை தேர்தல் அன்று ஓட்டுப்பதிவு பணியில் இருந்த தலைமை அலுவலருக்கு ரூபாய் 3500, ஓட்டுப்பதிவு அலுவலர் நிலை 1ற்கு ரூபாய் 3000, ஓட்டுப்பதிவு அலுவலர்கள் நிலை 2 மற்றும் நிலை 3ற்கு தலா ரூபாய் 2700, பல்நோக்கு ஊழியருக்கு ரூபாய் 1200 மற்றும் ஓட்டுச்சாவடி அலுவலர்களுக்கு ரூபாய் 1500 வழங்கப்பட்டது. இந்த பணத்தில் 3 வேளை உணவு வழங்கியதற்காக ரூபாய் 300 முதல் ரூபாய் 400 வரை பிடித்தம் செய்யப்பட்டது. பிற தொகுதிகளில் சாப்பாட்டிற்கு ரூபாய் 300 முதல் 400 பிடித்தம் செய்துள்ள நிலையில் ராஜ்பவன், முத்தியால்பேட்டை என 2 தொகுதிகளில் மட்டும் ரூபாய் 1000 பிடித்தம் செய்யப்பட்டது. இந்நிலையில் இப்புகார் குறித்து ஆய்வு செய்த தேர்தல் துறை 2 தொகுதிகளில் கூடுதலாக பிடித்தம் செய்த தொகுதியை திருப்பி வழங்க உத்தரவிட்டுள்ளது. அதன்படி தலைமை ஓட்டுச்சாவடி அலுவலர் மற்றும் முதல்நிலை ஓட்டுச்சாவடி அலுவலருக்கு ரூபாய் 400, 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை அலுவலர்களுக்கு ரூபாய் 100 திருப்பி வழங்கப்பட உள்ளது. சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் வருகின்ற 27ஆம் தேதிக்குள் தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலரின் அலுவலகமான புதுச்சேரி நகராட்சி அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி கனகன் ஏரியில் குப்பைகள் கொட்டப்பட்டு வருவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட கதிர்காமத்தில் அமைந்துள்ள கனகன் ஏரி நகர பகுதியின் முக்கிய நீர் ஆதாரமாக இருந்து வருகிறது. சுமார் 30 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ஏரிக்கரையில் பொதுமக்கள் நடைபயிற்சி செய்யவும் ஓய்வு எடுக்கவும் அதிக அளவில் வந்து செல்கின்றனர். தற்போது கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் ஏரியில் தண்ணீரின் அளவும் படிப்படியாக குறைந்து வருகிறது. இதனை பயன்படுத்தி ஏரியை சுற்றியுள்ள குடியிருப்புகளில் இருந்து வெளியேற்றப்படும் குப்பைகள், பிளாஸ்டிக் கழிவுகள் தண்ணீரின்றி வறண்டு வரும் ஏரி பகுதிகளில் கொட்டப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக ஏரியில் கொட்டப்படும் குப்பைகள் தண்ணீரில் கலப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு துர்நாற்றம் வீச துவங்கியுள்ளது. மேலும் தொற்று நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. எனவே கனகன் ஏரிக்குள் குப்பைகள் கொட்டுவதை தடுக்கவும், தற்போது கொட்டப்பட்டுள்ள குப்பைகளை உடனடியாக அகற்றவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. மத்திய அரசின் காப்பீடு திட்டத்தின் கீழ் டயாலிசிஸ் சிகிச்சை அளிக்க தனியார் மருத்துவமனைகள் நோயாளிகளை அலைக்கழிப்பதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி ஸ்ரீதர் தலைமையில் பாதிக்கப்பட்டவர்கள் நலவழித்துறை அதிகாரியிடம் புகார் மனு அளித்தனர். இது தொடர்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஸ்ரீதர் தலைமையில் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் ஆயுஷ்மான் மாநில திட்ட இயக்குநரிடம் அளித்துள்ள மனுவில், புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்த ஏழை எளிய சிறுநீரக நோயாளிகள் பாரத பிரதமர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இலவசமாக தனியார் மருத்துவமனைகளில் வாரத்திற்கு 3 முறை டயாலிசிஸ் சிகிச்சை பெற்று வருகிறோம்.
தற்போது இத்திட்டத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள புதிய மாற்றங்கள் எங்களின் உயிர் வாழ்விற்கே சவாலாக மாறியுள்ளது. காலை 6 மணிக்கே மருத்துவமனைக்கு வந்து கைரேகை வைத்தாலும் ஒப்புதல் கிடைக்க மாலை 6 மணி வரை காத்திருக்க வேண்டியுள்ளது. சிறுநீரக நோயாளிகளுக்கான எங்களுக்கு ஏற்படும் மூச்சு திணறல் மற்றும் இரத்த அழுத்த மாறுபாடுகளில் இந்த தாமதம் உயிருக்கு ஆபத்தானதாக அமைகிறது. ஏற்கனவே 2 முறை கைரேகை வைத்த நடைமுறை மாறி தற்போது 4 முறை வைக்க வேண்டும் என்ற நிபந்தனையால் நோயாளிகள் நாள் முழுவதும் மருத்துவமனையிலேயே தங்கியிருக்க வேண்டியுள்ளது. குறித்த நேரத்தில் டயாலிசிஸ் செய்யாவிட்டால் இருதயம் செயலிழந்து மரணம் ஏற்படும் அபாயம் உண்டு. எனவே ஏற்கனவே நடைமுறையில் இருந்த எளிதான சிகிச்சை முறையை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த சந்திப்பின் போது உறுப்பு மாற்று மற்றும் மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் சரவணன், டோம்னி, கார்த்திக், ராம், கவிஞர், புதுவை சிவம், இலக்கிய பேரவை இள கோவலன் உட்பட பலரும் உடனிருந்தனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் விறுவிறுப்புடன் நடைபெற்றது. தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்கள் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். தமிழகம் முழுவதும் இன்று சட்டமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். இந்நிலையில் புதுவைக்கு அருகாமையில் உள்ள தமிழக பகுதியான வானூர் தனி சட்டமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றது. இந்நிலையில் விழுப்புரம் கோட்டக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள 97, 98, 99, 100 ஆகிய வாக்கு மையங்களில் காலை முதல் முதியவர்கள், இளைஞர்கள் வரிசையில் நின்று வாக்கு செலுத்தினர். குறிப்பாக 65 வயது மதிக்கத்தக்க பார்த்திபன் நாச்சியார் என்பவர் உடல் ஊனமுற்ற நிலையிலும் ஒருவர் அவரை தூக்கி வந்து வாக்கு செலுத்தியது அனைவரின் கவனத்தையும் ஈர்க்க செய்தது. வெளியூர் தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் 55ஆம் ஆண்டு கந்தப்பொடி மகோத்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வெளியூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீபெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் வைஷ்ணவ நாயுடு கௌரா மரபினரால் கந்தப்பொடி மகோத்சவம் விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக காலை விசேஷ திருமஞ்சனம் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து சுவாமி வீதி புறப்பாடு மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியில் தலைவர் பார்த்தசாரதி நாயுடு, செயலாளர் வெங்கடேசன், கோவிந்த சுவாமி நாயுடு, பொருளாளர் சங்ககிருஷ்ணன் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்டது. வெளியூர் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் காவல்துறையில் பணிபுரியும் காவலர்களின் நலன் மற்றும் குறை கேட்பு கூட்டம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரியில் காவல்துறையில் பணிபுரிகின்ற காவலர்களின் நலன் கருதி காவல்துறை தலைமையகம் டிஜிபி உத்தரவின் பேரில் டிஐஜி மற்றும் டிஐஜி வழிகாட்டுதலின்படி காவல் கண்காணிப்பாளர்கள் தலைமையில் காவல்துறையில் பணிபுரிகின்ற காவலர்களின் நலன் மற்றும் குறை கேட்பு, வேலை சூழல், குடும்ப நலன் போன்றவற்றில் கவனம் செலுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதேபோன்று வெளியூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் மேற்கு சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் காவல் நிலைய வட்ட ஆய்வாளர்கள் ராஜ்குமார், கலைச்செல்வன், கீர்த்திவர்மன் மற்றும் சாந்தி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் காவலர்கள் எவ்வாறு தங்களின் கடமைகளை செய்ய வேண்டும், காவல்துறை பணி எந்தளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதேபோன்று அவர்களின் குடும்ப நலன் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது, வேலை மற்றும் குடும்பம் ஆகியவற்றை சமநிலையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் போன்ற பல்வேறு அறிவுரைகள் மற்றும் வேலை நேரங்களில் ஏற்படுகின்ற இடர்பாடுகள் எப்படி சமாளிக்க வேண்டும், அதேபோன்று பணி சுமைகள் ஏதேனும் உள்ளதா என உயர் அதிகாரிகளிடம் காவலர்களிடம் கேள்வி எழுப்பினர். பின்னர் அப்படி ஏதேனும் பணி சுமைகள் இடர்பாடுகள் இருந்தால் கூறி அதனை உடனடியாக சரி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். மேலும் இந்த கூட்டத்தில் வெளியூர், மங்கலம், கரிக்கலாம்பாக்கம், நெட்டப்பாக்கம், திருபுவனை, திருக்கனூர், காட்டிரிக்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள், பெண் காவலர்கள் கலந்து கொண்டனர். தேசிய மீனவர் பேரவையின் மறைந்த மீனவர் சமுதாய தலைவர்களுக்கு 1ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தேசிய மீனவர் பேரவையின் புதுச்சேரி மாநில பிரிவின் மாநில துணைத் தலைவர்கள் மறைந்த வம்பாக்கரபாளையம் புருஷோத்தமன் என்கின்ற பிச்சை வாட்டான், மறைந்த அரியாங்குப்பம் தண்டபாணி என்கின்ற பழனிவேல் ஆகியோரின் 1ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி புதுச்சேரி தமிழ்ச்சங்க அரங்கில் நடைபெற்றது.
புதுச்சேரி மீனவ கிராமங்களின் பஞ்சாயத்தின் தலைவர்கள், பஞ்சாயத்தாளர்கள், புதுச்சேரி மாநில மீனவ அமைப்புகளின் தலைவர்கள், நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். மீனவ சமுதாய மூத்த தலைவர்கள் சந்திரன், பொன் கோவிந்த சுவாமி, நித்யானந்தம், சக்திவேல், காங்கேயன், மங்கையர் செல்வம், விஸ்வநாதன், ராமஜெயம், அசோகா, சுப்பிரமணியன், கீதாநாதன், வழக்கறிஞர் கார்த்திகேயன், சாம்பசிவம், ஹரிதாஸ், ஜெயவேல், சிட்டிபாபு, மாரியப்பன், சக்திவேல், மாசிராமணி உள்ளிட்டோர் புகழஞ்சலி உரையாற்றினார்கள். மறைந்த தலைவர்களின் குடும்பத்தினர் நிலா புருஷோத்தமன், சுமதி, தண்டபாணி, தெய்வநாயகம், ரஜினிகாந்த் உட்பட திரளான உறவினர்கள், சமுதாய தலைவர்கள் மறைந்த தலைவர்களின் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவப் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி அஞ்சலி செலுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் இரு குடும்பத்தினர் சார்பில் செல்வம், அம்சவள்ளி, ரஜினிகாந்த் நன்றி உரையாற்றினார்கள்.